வாசு இவங்களை எல்லாம் இறக்கி விட்டு வந்துரு. சரிம்மா. இருக்கட்டுங்க, நாங்களே போய்க்கிறோம். என்ன இது, அது நல்லாவா இருக்கும்? டேய் நீ போய் கார் எடுப்போ. சரிம்மா. என்ன ரம்யா, என்ன வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்கிற? போய் பேக் எல்லாம் எடுத்துட்டு வா, கிளம்பலாம். சரிம்மா, வாங்க போலாம். வாங்க. நாங்க கிளம்புறோமா? டோரை சாத்திட்டு வா. மெதுவா. என்ன நின்னுட்டீங்க? உள்ள வாங்க தம்பி. இருக்கட்டும்மா, அம்மா இப்பதான் வந்திருக்காங்க. சில பொருட்கள்லாம் வாங்கிட்டு வர சொன்னாங்க. நான் கிளம்புறேம்மா. உங்களுக்கு சிரமம் கொடுக்க கூடாதுன்னு தான் நாங்களே கிளம்பி வந்துக்கிறோம்னு சொன்னோம். கற்பகம்தான். இதுல என்னம்மா சிரமம்? சொல்ல போனா நான் தான் உங்க எல்லாரையும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்னு நினைக்கிறேன். எங்க அம்மா ஊர்ல இல்லாததால பாவம் நீங்க மொத்த குடும்பமா எங்க வீட்டுக்கு வந்து அத உங்க குடும்பமா பாத்துக்கிட்டீங்க. நீங்க எல்லாம் அங்க இருந்தப்போ எனக்கு எங்க வீட்டு ஆளுங்க கூட இருக்கிற மாதிரியே ஒரு உணர்வு இருந்துச்சு. இப்ப நான் திரும்ப வீட்டுக்கு போனா நீங்க எல்லாம் இல்லாம உங்களை எல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். முக்கியமா கௌதம், மதிய. அப்போ என்னெல்லாம் நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. இதுல என்னப்பா இருக்கு? அதுவும் நம்ம குடும்பம் மாதிரி தான். எங்களுக்கும் புது இடத்துல இருந்த மாதிரியே இல்ல, நம்ம வீட்டுல இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. எல்லாத்துக்கும் காரணம் உங்களோட நல்ல மனசுதான். அதுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. நன்றி எல்லாம் சொல்ற அளவுக்கு நாங்க ஒண்ணும் பெருசா பண்ணவே இல்லை. எங்களுக்கு ஒண்ணுனா நீங்களும் உங்க அம்மாவும் தானே எப்பவும் ஆளா வரீங்க. அதுக்குன்னு இத நன்றி கடனாலாம் பண்ணல. தெரிஞ்சவங்களுக்கு ஒரு உதவினா அத கேட்காம செய்யறது தானே நல்ல மனுஷங்களோட அழகு. இது ஒரு சின்ன ஒத்தாசை, அவ்வளவுதான். இல்லங்க, இத நீங்க இவ்ளோ ஈஸியா சொன்னாலும் என்னால அதை சாதாரணமா எடுத்துக்க முடியாது. நீங்க மட்டும் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு என் கூட இல்லைன்னா சத்தியமா நான் எப்படி ஹேண்டில் பண்ணிருப்பேன்னு எனக்கே தெரியாது. இப்போ வரைக்கும் நீங்க பண்ண எல்லாமே எனக்கு பிரமிப்பா இருக்கு. இதுக்கு நான் எத்தனை தடவை நன்றி சொன்னாலும் போதாது. உங்க எல்லாருக்கும் நான் தனித்தனியா நன்றி சொல்லணும். என்ன தம்பி நீங்க பெரிய வார்த்தைலாம் பேசுறீங்க? அண்ணா, இப்படி பிரிச்செல்லாம் பேசாதீங்க, அப்புறம் நாங்க யாரும் பேச மாட்டோம். ஓகே ஓகே, கோவப்படாத. சாரி. நான் வேணா என் நன்றியை வாபஸ் வாங்கிக்கிறேன். கௌதம், மதி, எல்லாரும் என் நன்றியை திருப்பி கொடுத்துருங்க. சரிங்கம்மா, நான் கிளம்புறேன். பை. அண்ணா, என்னோட திங்ஸ் கொஞ்சம் டிக்கில இருக்கு, அதை எடுத்து தரீங்களா? எடுத்துக்கம்மா. ரெண்டு நாளா அங்க இருந்துட்டு இங்க வர்றது ஏதோ புது இடத்துக்கு வந்திருக்கிற மாதிரி மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்குமா. ஆமா பாட்டி, எனக்கும் தான் அங்க ஜாலியா இருந்தது. பேசாம அங்கே இருந்திருக்கலாம். இருக்கும் இருக்கும், ஏன் இருக்காது? சொல்லி இருந்தா நானே மொத்த துணியும் அங்க வாரிட்டு வந்திருப்பேன்ல. எல்லாரும் மொத்தமா அங்கேயே இருந்திருக்கலாம்ல. என்ன அப்படி பாக்குறீங்க? நீங்க பாட்டுக்கு அக்கடான்னு மொத்தமா அங்க போய் இருந்துட்டீங்களே. உங்களுக்கு எல்லாம் இங்க ஒரு வீடு இருக்குன்னு கொஞ்சமாச்சும் நினைப்பு இருக்கா? ஏ வினு, அவங்கதான் கூறு கட்டுத்தனமா யோசிச்சு அங்க வந்தாங்கன்னா உனக்கு எங்க போச்சு அறிவு? நீ எல்லாத்துக்கும் ஒதுங்கி நிக்கிறவ தானே. இப்ப என்ன புதுசா போய் உரைச்சிட்டு நின்னுட்டு இருக்க? பசங்களா, 2 நாளா ஹோம்ஒர்க் பண்ணாம ஜாலியா இருந்தீங்கல்ல, இதை எடுத்துட்டு போய் 2 பேரும் ஹோம்ஒர்க் பண்ணுங்க. போங்க போங்க. ரம்யா, போட்டதெல்லாம் போட்டபடியே இருக்கும். நீ உள்ள போய் என்னன்னு பாரு. சரி அண்ணே.
ஏய் வினு, உன்னதான் கேக்குறேன். இந்த மாதிரி சமயத்துல நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா ஒதுங்கி நிக்கணும்ல? இப்படி நாமளே அடுத்தவங்க பேசுறதுக்கு இடம் கொடுக்கலாமா? அடுத்தவங்க என்ன அடுத்தவங்க, இதெல்லாம் உனக்கே தெரிய வேண்டாமா? நாம இந்த மாதிரி பண்றதெல்லாம் சரியானு சொல்லிட்டு எனக்கே இது சரியா படல. ச்சே, ஒரு ஆம்பளை இருக்கிற வீட்ல 2 நாள் ராத்திரி நினைச்சு பார்க்கவே முடியல. என்ன வார்த்தை எல்லை மீறி போகுது? நரம்பு இல்லாத நாக்குங்கிறதுனால நீ என்ன வேணாலும் பேசுவியா? எனக்கு தெரியும், நான் எங்க இருந்தாலும் யார் கூட இருந்தாலும் நான் எப்படி இருக்கணும், எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்னைக்கும் அடுத்தவங்க என்ன பேசுவாங்க, அவங்க என்ன நினைப்பாங்கலாம் நினைச்சு நமக்கு உதவி பண்ணவங்கள உதாசீனப்படுத்த முடியாது. நமக்கு சரின்னு படுறத மட்டும்தான் நம்மளால பண்ண முடியும். நாம நம்ம மனசுக்கு சுத்தமா உண்மையா இருந்தா போதும். என் மனசுல எந்த கரையும் இல்ல, ஓ மனசுல தேவையில்லாம கரைய வச்சுக்காத, அது நல்லதுக்கு இல்ல. ஒண்ணு நல்லா நீ புரிஞ்சுக்கோ கனகா, நான் நெருப்பு. யாரும் என்ன அவ்வளவு சுலபமா என்கிட்ட நெருங்க முடியாது, நெருங்கவும் விட மாட்டேன். இப்படி சின்ன விஷயத்த தேவையில்லாம பேசி பெருசாக்காத. இந்த குடும்பத்தை பத்தின அக்கறை உன்னை விட எனக்கு அதிகமா தான் இருக்கு. அதுக்கு ஒரு களங்கம் ஏற்பட என்னைக்கும் நான் காரணமா இருக்க மாட்டேன். ஏண்டி, உனக்கு வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கலன்னா தூக்கமே வராதா? வெளியில போனவங்க எப்ப வருவாங்க, என்ன வினைய ஆரம்பிக்கலான்னு வாசல்லையே காத்துக்கிட்டு கிடந்தியா? நம்ம குடும்பத்து ஆளுங்களை புரிஞ்சுக்க வேண்டிய நீயே இப்படி புரியாம பேசினா அடுத்தவங்க தப்பா தான் பேசுவாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா அனுசரணையா உதவி பண்றத, நல்ல விதமா பழகுற உறவுகளை இப்படி கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு தப்பா பேசி நல்ல உறவுகளையும் கொச்சப்படுத்தாதீங்க. போய் உன் வீட்டுல என்ன நடக்குதுன்னு பாரு. பெருசா நியாயம் பேச வந்துட்டா போடி. நெருப்பா நெருப்பு, தண்ணி ஊத்துனா அணைஞ்சிட போகுது. பார்க்க தானே போறேன் எப்படி இதே வேகத்துல அந்த நெருப்பு எரியுதுன்னு.